ஐசிசி உமன்ஸ் வேர்ல்ட் கப் 2025 மேட்ச் 17 ஆஸ்திரேலியா விசஸ் பங்களாதேஷ். பங்களாதேஷ் தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணியிருந்தாங்க. அவங்களால அடிக்க முடிஞ்ச டோட்டல் பார்த்தீங்கன்னா வெறும் 198 ரன்ஸ் வந்து அடிக்க முடிஞ்சுது. டாப் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா ரூபியாங்கிறவங்க வந்து ஒரு 40 ரன்ஸ் வந்து அடிச்சிருந்தாங்க. தென் மிடில் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா ஷோபனா நல்ல ஒரு ஸ்கோர் போட்டிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு 60 ரன்ஸ். ஆஸ்திரேலியாவோட பவுலிங்லேருந்து எடுத்துட்டோம்னா 4 பேர் பார்த்தீங்கன்னா 2 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருந்தாங்க. ஆஷ் கார்ட்னர் சூப்பராக போட்டிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு 2 விக்கெட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அலனா கிங் எக்கனாமிக்கலாகவும் சூப்பராக போட்டிருந்தாங்க. 10 ஓவருக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 18 ரன் மட்டும் கன்சிடர் பண்ணி 4 மெடின் போட்டு ஸோ அவங்க வந்து ஒரு 2 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆனபெல் சுத்தர்லாண்ட் ஸோ அவங்களும் வந்து ஒரு 2 விக்கெட்ஸ். தென் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஜார்ஜியா வேர்கம் அவங்களும் சூப்பராக போட்டு அவங்களும் ஒரு 2 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருந்தாங்க. ஆஸ்திரேலியா இந்த பர்டிகுலர் டார்கெட் சேஸ் பண்றப்ப பாத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்பவே டார்கெட் கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு 50 ஓவர்ல பாதியிலே வந்து வின் பண்ணிட்டாங்க. 24.5 ஓவர்ல இந்த டார்கெட்டை வந்து சேஸ் பண்ணிட்டாங்க வித்தவுட் நோ லாஸ். ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் பார்த்தீங்கன்னா 202 ஹையஸ்ட் எவர் பார்ட்னர்ஷிப். ஸோ 2 பேரும் பார்த்தீங்கன்னா அடிச்சு முடிச்சுட்டாங்க. அலேசா ஹீலி கேப்டன் பேக் டு பேக் செஞ்சுரி. ஸோ சரியான ஒரு ஃபார்முக்கு கொண்டு வந்திருக்காங்க அலேசா ஹீலி. அவங்க பார்த்தீங்கன்னா டீலிங் வித் பவுண்டரிஸ் அந்த ஒரு 100ல பார்த்தீங்கன்னா 24 வந்து அடிச்சிருக்காங்க. ஃபினாமினல் பேட்டிங் ஃப்ரம் த கேப்டன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபீபி லிச்ஃபீல்டும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு 80 ரன்ஸ். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் விக்டரி ஃப்ரம் ஆசீஸ். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா செமிஃபைனல்ஸ்க்கு ஆசீஸ் போயிட்டாங்க.